Hey friends, let's dive. நம்ம வாழ்க்கையில ஒரு சில டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அவங்களோட பேச்சு மட்டும் அட்டகாசமா இருக்கும். ஆனா செயல்ல ஏதாவது இருக்குமான்னு கேட்டா ஒண்ணுமே இருக்காது. லிட்டரலா சொல்லணும் அப்படின்னா வாயிலே வடை சொல்லுவாங்க. இப்போ நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா the subtle art of not giving a fuck. இந்த புக்கை மார்க் மேன்சன் எழுதியிருக்காரு. அதோட தேர்ட் சாப்டர் யூ ஆர் நாட் ஸ்பெஷல். அந்த சாப்டர் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல எலாபரேட்டா பார்க்க போறோம். செக்ஷன் 1ல 1960s and 70sல செல்ஃப் எஸ்டீம் இருந்தா வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும்னு ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க. அதோட சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னு ஒரு ஸ்டோரி மூலமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு ஆத்தர். என்ன அப்படின்னா ஜிம்மின்னு ஒரு பையன் இருக்கான். அவன் எப்பயுமே நிறைய வாய் பேசுவான். என்னோட ப்ராஜெக்ட் எல்லாமே சக்ஸஸ் தான், நான் வந்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போறேன், அது இதுன்னு எல்லார்கிட்டையுமே வந்து நான் இது பண்ண போறேன், நான் அது பண்ண போறேன்னு பேசிக்கிட்டே தான் இருப்பானே தவிர அவனோட முயற்சியில ஏதாவது இருக்குமான்னு கேட்டா இல்லை. ஸோ இதுதான் செல்ஃப் எஸ்டீம்ங்கிறாங்க. நம்ம புதுசும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா அதை கண்டிப்பா ஒரு முயற்சி எடுத்தாகணும். அந்த முயற்சி பண்ணாமலே நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்னு சொல்றது தான் செல்ஃப் எஸ்டீம். செக்ஷன் 2ல why society created fake special feeling அப்படிங்கிற ஒரு நரேஷனை கொண்டு வராங்க. இது நம்மளோட சொசைட்டி நமக்கு கொடுக்கிற ஒரு விஷயம். என்ன அப்படின்னா நீங்க வந்து எக்ஸ்ட்ராடனரி, நீங்க யூனிக், நீங்க ஸ்பெஷல்னு சொல்றது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா அதோட இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னா கிளாஸ் அக்செப்ட் பண்ணுங்க, உங்களுடைய மிஸ்டேக்ல இருந்து நீங்க கத்துக்கங்க, அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்களான்னு கேட்டா இல்லதான். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய சொசைட்டி நமக்கு கொடுத்துட்டு இருக்கணும் ஒரு இடத்துல ஆத்தர் சொல்றாரு. செக்ஷன் 3ல ஆத்தரோட ஒரு பெயின்ஃபுல் ஸ்டோரியை வந்து கொண்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்னா அவர் 13 வயசுல இருக்கப்போ அவருடைய பிரின்சிபல் அவருடைய கிளாஸ் ரூமுக்கு வந்துட்டு பேக் பேக் பண்ணிட்டு என் ரூமுக்கு வான்னு கூப்பிடுறாரு. ஸோ அப்படி போனப்போ நீ வந்து ட்ரக்ஸ் வச்சிருக்கேன்னு சொல்லி அவர் ட்ரக்ஸால ட்ரீட் பண்றாரு. ஒரு பக்கம் சஸ்பென்ஸ் ஆகுறாரு, ஒரு பக்கம் வந்துட்டு பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து அவரை விலக்கி வைக்கிறாங்க. கொஞ்சம் டேஸ் போக 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 அவரோட அடல்ட் சைடு ரொம்பவே அவருக்கு லோன்லியா மாறுது. வீட்டுல ஃபைட்ஸ் அது இதுன்னு லாஸ்டா பேரண்ட்ஸோட டிவோர்ஸ்ல போய் முடியுது. ஆத்தரோட மைண்ட் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது. அவருக்கு வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கிரியேட் பண்ணுது. செக்ஷன் 3ல என்டர்டெயின்மெண்ட்னா என்னன்னு சொல்ல வராங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிறது நான் எதையுமே பண்ண மாட்டேன் ஆனா நான் எல்லாத்துக்குமே டிசர்விங்னு நினைக்கிறது தான் என்டர்டெயின்மெண்ட்னு சொல்றாங்க. என்டர்டெயின்மெண்ட்ல ரெண்டு விஷயம் சொல்ல வராங்க. ஒன்னு நான் ஸ்பெஷல், நான் எல்லாத்துக்கும் டிசர்விங்கும். இன்னொன்னு நான் வந்துட்டு வர்ஸ், எனக்கு எல்லா சிம்பத்தியும் கிடைக்கணும். இது ரெண்டுமே ஆப்போசிட்டா போகணும். ஆனா ரெண்டுமே டேஞ்சர் தான். எந்த ஒரு பிரச்சனையுமே யூனிக் இல்லை, எந்த ஒரு பிரச்சனையுமே சால்வ் ஆகாது அப்படிங்கிறது இல்லை. நம்மள மாதிரியே எல்லாருமே ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. அதுல இருந்து நம்ம எப்படி சால்வ் ஆகி வெளியே வரோம், அதை எப்படி ஹேண்டில் பண்றோம்ன்றது தான். அதுல இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் எடுத்துக்கிறது நல்லது இல்லைன்னு ஆத்தர் சொல்றாரு. ஸோ செக்ஷன் 4ல சோஷியல் மீடியா கிரியேட்ஸ் ப்ரெஷர். என்ன அப்படின்னா இப்போ நம்ம பார்க்குற சோஷியல் மீடியால எல்லாமே பெஸ்ட் போட்டோ, பெஸ்ட் சக்சஸ், ரொம்ப வந்துட்டு கிளியரான ஃபேஸா இருக்கட்டும், ஆர் வந்துட்டு லக்ஸரியான காரை வந்து யூஸ் பண்றதா இருக்கட்டும், ஒரு கப்புள்ஸ் வந்துட்டு ஹாப்பியரா இருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு அவங்க ஒரு ரீல் பண்றதுக்காக பண்றாங்களே தவிர அவங்களுக்கு பின்னாடி நிஜமா என்ன நடக்குது அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது எல்லாமே பெஸ்ட் 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 மட்டுமே இருக்கிறப்போ நம்ம எல்லாருமே அந்த செல்ஃப் எஸ்டீம்க்கு போக ஆரம்பிக்கும். நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது அப்படின்னா அது பெஸ்டா கிடைக்கணும், பெஸ்டா மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ அதுதான் சோஷியல் மீடியா வந்துட்டு நமக்கு கொடுக்குது அப்படிங்கிறத ஆத்தர் சொல்ல வருது. இதனால என்ன பிரச்சனை நடக்குது அப்படின்னா சோஷியல் மீடியாவை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளுடைய ரியலான விஷயங்களை மறந்துடுறோம். அதை பார்த்து நம்மளுடைய பிரெயின் நம்ம கிட்ட சொல்ல ஆரம்பிக்குது, நம்ம எதுக்கு ஆர்டினரியா இருக்கோம், நம்ம ஏன் இப்படி இருக்கோம், நம்ம வந்துட்டு அவங்க மாதிரி இல்லை இவங்கள மாதிரி இல்லைன்னு சொல்லி கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது. அந்த கம்பேரிசன் தான் ஒரு இன்செக்யூரிட்டியா வளர்ந்து நிற்குதுன்னு சொல்றாரு. 5th செக்ஷன்ல ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரியல் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது நீங்க ஸ்பெஷல்னு சொல்லிக்கிறது மட்டும் இல்ல, அதுக்காக வேலையை செய்யறதும் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்போ அதை வந்துட்டு ஹேண்டில் பண்றதா இருக்கட்டும், இல்ல அந்த மிஸ்டேக்ஸ்ல இருந்து நீங்க கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல அந்த மிஸ்டேக்கை அக்செப்ட் பண்ணிக்கிறதா இருக்கட்டும், அதுதான் ஒரு ரியல் கான்ஃபிடன்ஸ் ஸ்ட்ராங்கான பர்சன் சொல்றாங்க. ஃபைனல் கீ மெசேஜா இந்த சாப்டர்ல இருந்து ஆத்தர் சொல்ல வர விஷயம் என்னன்னா நீங்க ஸ்பெஷல் இல்லை, ஆனா அதுதான் உங்க லைஃபோட பிக்கெஸ்ட் ஸ்ட்ரென்த்னு சொல்றேன். நார்மலா இருக்கிற லைஃப் ஃபெயிலியர் இல்லை, ஆர்டினரியா இருக்கிறது தப்பு. அதை அக்செப்ட் பண்றதுல தான் உங்களோட ஃப்ரீடம் இருக்கு. உங்களோட கிளாஸை நீங்க அக்செப்ட் பண்றப்போ நீங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ரோத் ஆக ஆரம்பிக்கிறீங்க. எக்ஸ்ட்ராடனரியா ஆகணும்னு நினைக்கிறது நல்ல விஷயம் தான், ஆனா அந்த இடத்துல நம்ம ஹானஸ்டாவும் இருக்கணும்னு சொல்றாரு. நீங்க ஸ்பெஷல் இல்லைங்கிறத நீங்க எப்போ புரிஞ்சுக்கிறீங்களோ அப்போ கண்டிப்பா நீங்க வந்துட்டு க்ரோத் ஆவீங்க, நீங்க வந்து சக்சஸ் ஆவீங்கன்னு சொல்றாரு.
யூ ஆர் நாட் ஸ்பெஷல்ங்கிற சாப்டர்ல ஆத்தர் சொல்ல வர விஷயமா இருக்கு. ஸோ நம்ம கோலை பார்த்தோம் அப்படின்னா மொபைல் ஃபோன்ஸ் ஆர் கேஜெட்ஸ் இல்லாத டைம்ல நம்ம ஒரு லைஃப்பை வாழ்ந்துருப்போம். பீப்புள்ஸ் கூட வந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றதா இருக்கும், இல்லை சும்மா இருக்கிறப்போ வீட்டில் இருக்கப்போ நமக்கு போர் அடிச்சாலும் சும்மா தான் இருக்கும். அப்படி இருந்த ஒரு ரியலான லைஃப்பை நம்ம வாழ்ந்ததை விட்டுட்டு இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாஸ் டிஜிட்டல் திங்ல நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்படி ஓடுறப்போ நிறைய இன்செக்யூரிட்டிஸ் வருது, நம்மளுடைய கிளாஸ் நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரியல் லைஃப்பை ஏற்றுக்கிறப்போ நம்மளால பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்பை லீட் பண்ணி கொண்டு போக முடியும். ஆக்சுவலி இந்த புக்கு வந்து இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்கு. ஸோ தமிழை யாருமே வந்து டிரான்ஸ்லேட் பண்ணல. லாஸ்டா நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறது அக்செப்ட் யுவர் ரியாலிட்டி, ஓன் யுவர் கிளாஸ், க்ரோ ஃப்ரம் யுவர் ட்ரீம். நெக்ஸ்ட் வீடியோல இந்த புக்கோட 4th சாப்டரை பார்ப்போம். ஸோ வேற எந்த மாதிரி புக்ஸை பத்தி பேசலாம்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.